கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இயேசு பிறவி குருடனை குணமாக்கினார். அப்பொழுது யூதர்கள் 2வது முறை அவனை அழைத்து, நீ நம் தேவனை மகிமைப்படுத்து, இவன் தேவனா? தச்சனுடைய மகன், அதனால் இந்த மனுஷன் பாவி என்றார்கள். அதற்கு குருடன், அவர் பாவியோ பரிசுத்தவானோ என்பதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய குருட்டு கண்களை குணமாக்கினார். நான் இப்பொழுது நன்றாக பார்க்கிறேன், அது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று கூறினார். அவர்கள் மறுபடியும் அவனிடம், உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை அவன் எப்படி திறந்தான் என்றார்கள். அவர்கள் 3ஆம் தரமும் அதையே கேட்டதினால் அவன் எரிச்சலடைந்து, நான் முன்னமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன், உங்களுக்கு கேட்கவில்லையா? அவரை இயேசு என்று அறிக்கை பண்ணுகிறவனை சபைக்கு புறம்பே தள்ளிவிட்டு இப்பொழுது என்னை குணமாக்கினதை அறிந்ததும் நீங்கள் எல்லாரும் அவருக்கு சீசராக போகிறீர்களா என்று கூறினார். அவர்கள், என்றைக்குமே நாங்கள் ஆண்டவருடைய சீசர்களாக மாட்டோம், நாங்கள் மோசேயினுடைய சீசர், மோசேயுடனே தேவன் பேசினார், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது, அவனை நாங்கள் அறியோம் என்று கூறினார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியவில்லை என்று கூறுவது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பக்தியாய் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்தால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்றார். பிறவி குருடனுடைய கண்கள் எந்த மனுஷனாலும் திறக்கப்பட்டது என்று இந்த உலகத்தில் நான் கேள்விப்பட்டதில்லையே. அப்படி இருக்கும்போது அவர் தேவனாயிராவிட்டால் எப்படி என் கண்களை திறந்திருக்க முடியும்? அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், முழுவதும் நீ பாவத்திலே பிறந்தவன், நாங்கள் பரிசுத்தவான்கள், பாவியாகிய நீ பரிசுத்தவான்களாகிய எங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறாயோ? இதை நாங்கள் கேட்க வேண்டுமோ என்று கூறினார்கள். அவர்கள் அவன் மேல் கோபம் கொண்டவர்களாய், நீ அவனை அறிக்கையிடுகிறபடியால் நாங்கள் உன்னை ஆலயத்துக்கு புறம்பானவன் என்று உன்னை இன்று முதல் தள்ளிவிடுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த குருடன், இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட்டபடியால் அவனை ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளிவிட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் பெரிய பணக்கார குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தனர். 2 பேரும் நன்றாக படித்தனர். பெற்றோர் கடுமையாக செலவு பண்ணி பிரபலமான பாடசாலையில் படிக்க வைத்து 2 பேரையும் மருத்துவராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று கனவுகளோடு வாழ்ந்தனர். பிள்ளைகளை மிகவும் பாராட்டி பொத்தி பொத்தி வளர்த்தனர். அவர்கள் இருவரும் மருத்துவ படிப்பு படிக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக ஒரு பிரசங்கத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது மூத்த மகன் இருதயத்தில் தொடப்பட்டான். நீ நன்றாக படிக்கிறாயா? உன்னுடைய படிப்பு ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை, உன்னுடைய சேவை ஆண்டவருக்கு தேவை, இன்றே உன்னை அர்ப்பணி, உன்னை ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த மகன் அதை கேட்டதும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். இது பெற்றோருக்கு தெரிந்தது. அவர்கள் தங்கள் கனவுகளெல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது என்று எண்ணினார்கள். மகனுக்கு அறிவுரை கூறி திருத்தி விடலாம் என்று எண்ணி பல இடங்களுக்கு அழைத்து சென்று பார்த்தாலும் நிறைய அறிவுரைகள் கூறப்பட்டது. ஆனாலும் அவனுக்கும் ஆண்டவருக்குமான உறவில், அர்ப்பணிப்பில் அவன் நிலைத்திருந்தான். அதனால் பெற்றோர் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு, எங்களுக்கு ஒரு மகன் போதும், நீ எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேண்டாம் என்று அவனை வெளியே தள்ளிவிட்டார்கள். இப்படித்தான் இந்த யூதர்களும் பிறவி குருடனாயிருந்து இயேசுவால் சுகமானவனை பார்த்து, நீ அவனை இயேசு என்று அறிக்கையிடுகிறபடியால் இந்த ஆலயத்தில் உனக்கு பங்கு கிடையாது, ஒன்றுமில்லாத அவனை அறிக்கையிடுகிறாய், நாங்கள் பூர்வீகமாகவே மோசேயின் ஊழியக்காரர், எங்களிடம் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது, ஆகவே நாங்கள் உன்னை ஆலயத்துக்கு புறம்பாக்கி போட்டோம் என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த யூதர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர்கள் உலகத்தில் இல்லாத மோசேயின் பெயரையும் ஆபிரகாமின் பெயரையும் கூறிக்கொண்டு கடவுள் பக்தியாய் இருப்பது போல் நடித்து கொண்டு தங்களுடைய இழிவான ஆதாயத்துக்காக
இயேசு பல கேள்விகளை அவர்களிடம் கேட்பதால் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையும் ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட சாத்தானுக்கெல்லாம் நாம் பயப்படாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்புவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உலகில் உள்ள மக்களுக்கு பயப்படாமல் உம்மை நேசிக்க அருள் புரியும். உம்மால் புறம்பாக்கப்படாமல் வாழ உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.